3 பேஸ் கமர்ஷியல் மீட்ரு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயம் தெரியாதனால தான் கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாக கட்டிருக்காங்க. வாங்க அந்த விஷயம் என்ன விஷயம், அவங்க எதனால் கரண்ட் பில் அதிகமாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் நிறைய போட்டுன்னு இருக்கோம். உங்கள் வீட்டில் இபி பில் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 பேஸ் மீட்ரு வச்சுருக்கிறவங்க, கமர்ஷியல் மீட்ரு வச்சுருக்கிறவங்க எதனால் அதிகமாக கரண்ட் பில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டுன்னு இருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு போரூர் SRM காலேஜ் பக்கத்துலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. அவங்களுக்கு இபி பில் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணாங்க. நான் போய் செக் பண்ணதில் 3 பேஸ் கமர்ஷியல் மீட்ரு வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரெஸ்டாரண்ட்டை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில் 2 அதாவது 3 பேஸ் மோட்ரு வச்சுருக்காங்க. அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேனு ஒன்று, ஃப்ரெஷ் ஏர் ஒன்று சொல்லுவாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். அந்த 2 ஃபேனும் போட சொல்ல கிட்டத்தட்ட பர்ஃபெக்ட் பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேன் 0.9 இருக்கணும். அதாவது பிஎஃப் வந்து 0.9 இருந்தால் தான் ஃபைன் வராது. அந்த 9க்கு கீழே எவ்வளோ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிஎஃப் பெனால்ட்டி போடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கஸ்டமருக்கு வந்து பெனால்ட்டி மட்டும் 4000 5000 அது போல் போட்டிருக்காங்க. நம்ம போய் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பிஎஃப் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். பிஎஃப் வேல்யூ எவ்வளோ கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னால, இப்போ நம்ம போய் கெப்பாசிட்டி வச்சு ரெடி பண்ணி கொடுத்தோன்னையும் பிஎஃப் வேல்யூ பாருங்கள் 0.9 வந்துச்சு பாருங்கள். இந்த 0.9 இருந்தால் தான் அந்த பெனால்ட்டி வராது. இது தெரியாமல் தான் நிறைய கமர்ஷியல் மீட்டர் வச்சுருக்கிறவங்க கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு நினச்சிருக்காங்க. இதை நம்ம போய் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். இனிமேல் அவங்களுக்கு பிஎஃப் பெனால்ட்டி வராது. நன்றி, வணக்கம்.